துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ஒரு நாள் நான் வீட்டில் உட்காந்து சண்டே சர்மனுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆயத்தமாகி கொண்டிருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு பெரிய ஒரு அழுக சத்தம் வெளியே, வீட்டுக்கு வெளியே பயங்கரமான ஓன்னு ஒரு அழுகிற சத்தம். சீக்கிரமா என்னன்னா இது சாதாரணமா இல்லையேன்னு நினைச்சு பார்த்தா ஒரு குடும்பம், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து கீழே உட்காந்து ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ வேகமா கீழே இறங்கி என்னாச்சோ ஏதாச்சோன்னு கேட்க போனா அவங்களுடைய பொண்ணை வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா. இந்த செய்தியை தாங்க முடியாம அவங்க ரொம்ப அழுக ஆரம்பித்தார்கள். அந்த ஆல்ரெடி அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, 2 பொம்பளை பிள்ளைங்க, அது ஒரு 2வது பொண்ணு இறந்துட்டா. அப்ப இந்த 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 காரியத்தை உங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அப்படியே 2 பேருமே மயக்கம் அடிச்சு ரோட்ல விழுந்துட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு, அவங்க கை வந்து ரொம்ப ஷிவர் ஆகுது, அப்படியே பதன்னு இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அப்ப நான் தான் ஆறுதல் படுத்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க உறவினருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னப்ப ஹஸ்பண்ட் இறந்த உடனே உறவினர்கள் எல்லாம் இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சரி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவங்கள ஊக்குவித்தேன். அப்ப ஒவ்வொரு உறவினர் போன் பண்ணா ஆச்சரியம்னா ஒருத்தவங்க கூட கவலைப்படல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு 45 நிமிஷமா அவங்க கால் பண்றாங்க, ஒரு உறவினர் கூட என்ன பண்ணல, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இறந்துட்டாங்களா, அப்படியா, சரி போனை வச்சிடறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், உங்க போனை வாங்கி அவங்களுடைய சர்ச் குரூப்ல வந்து, அவங்க போற சர்ச் குரூப்ல வந்து மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி என்னுடைய 2வது பொண்ணு வந்து இறந்துச்சா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க பாஸ்டர் ஃபோன் பண்ண, அப்புறம் கொஞ்ச நேரம் எடுக்கல. அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன உடனே அவர் ஒரு 3 பேர் அனுப்பி வைத்தார். அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க வந்தாங்க. வந்து அப்புறம் அந்த ஃபியூனலுக்குரிய காரியம், அந்த டெத் சர்டிபிகேட்குரிய காரியம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாயந்தரம் 5 மணிக்கு அந்த அந்த உடலை வந்து அவங்க வந்து ஃபியூனல் பண்ணி அவங்க கடந்து போனார்கள். இப்ப பாருங்க, இந்த காலை வேளையில ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சரீர ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வேலைக்கு போறேன், எனக்கு குடும்பம் இருக்கு, என் கையில சம்பாத்தியம் இருக்கு, சுத்தி இருக்கவங்களை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் யாரு கூட எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன். என் வாழ்க்கை எனக்கு தெரியும். அதனால நான் யாருக்குள்ளே எனக்கு எந்த பழக்கமும் தேவையில்லை. எனக்கு தேவையான எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் சபைக்குள்ளேயும் நான் யாருக்குள்ளேயும் பேச மாட்டேன். ஒருத்தவங்க பேர் எனக்கு தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நான் வருவேன், நான் போவேன், நான் இருக்கிற இடம், நான் வந்தா எனக்கு வார்த்தை கேட்கிறேன், அதோட நான் போவேன் அப்படின்னு நம்ம இருப்போமானால் அந்த சரீர ஐக்கியம் உங்களுக்குள்ள கடந்து வராது. ஆதி திருச்சபையில ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு குடும்பத்துக்கு பாரம் வரும்போது இவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாரம் மாறி ஒவ்வொரு பேரையும் தாங்கினார்கள். ஒவ்வொரு பேரையும் தாங்கின போது எல்லார் குடும்பமுமே வளர்ந்தது, வளர்ச்சி அடைந்தது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், சபைக்குள்ள எப்படி நம்ம போன வாரம் ஆவிக்குரிய ஐக்கியத்தை பத்தி பார்த்தோம். ஆவிக்குரிய ஐக்கியம் எவ்வளவு முக்கியம், நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். சபையில இருக்கிற சரீர ஐக்கியமும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்பதை இந்த சத்தியத்தை தான் அறிந்து கொள்ள போகிறோம். அப்ப இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்னவென்றால், இந்த சரீர ஐக்கியம் கர்த்தர் வைத்த சபையில நமக்கு என்ன ஐக்கியம் இருக்கணும்? சரீர ஐக்கியம், ஒவ்வொரு பேரை விசாரிக்கிற ஐக்கியம், ஒவ்வொரு பேரை பத்தி புரிந்து கொள்கிற ஐக்கியம், ஒவ்வொரு பேருக்காக ஜெபம் பண்ற உதவி செய்யற ஒரு ஐக்கியம் இருக்குமானால் கர்த்தர் நம்மளை குறைவில்லாம எந்த இடத்துல நடத்த முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் போது, உங்க வாழ்க்கையில யாரு உங்க கூட சொந்தக்காரங்க கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், ஒரு நாளும் ரட்சிக்கப்பட்டவர்கள் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, கைவிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க யாரை பின்பற்றவளா இருக்கிறோம்? தேவனை பின்பற்றவரா இருக்கிறோம். தேவனுடைய ஒரு குணம், யாரையும் கைவிடாதவர்கள். நாம் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவோம்னா நமக்குள்ள அந்த சுவாபம் வந்துடும். சபையில இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கைவிட மாட்டோம். அவர்களை நம்ம ஒரே குடும்பமாய் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, சரீர ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு செய்தியின் தலைப்பு, சபைக்குள் ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான ஐக்கியத்தை நிறைவேற்ற உதவும் பரிசுத்த ஆவியானவர். சரீர பிரகாரமான ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் தாங்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை நிறைவேற்ற உதவுவது யார்தான்? பரிசுத்த ஆவியானவர் தான் உதவிட்ட முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆளும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கரங்கள் என்ன பண்ணும்? நம்ம கரங்கள் என்ன பண்ணும்? பிசிக்கல் ஃபெல்லோஷிப்புக்கு நம்முடைய கரங்கள் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். ஆதார வசனம் வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இது எந்த சபையை பத்தி பேசுது? ஆதி திருச்சபை, ஏர்லி சர்ச். போன வாரம் உங்க சர்ச்சுடைய டெஃபினிஷன் எல்லாம் கொடுத்தேன். சபை என்றால் என்ன? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கால்ட் அவுட் ஒன்ஸ்.
எக்லீசியா கால்ட் அவுட் ஒன்ஸ் அப்படின்னா நம்ம உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு தெரிந்தெடுக்க? இயேசுவை பின்பற்ற, இயேசுவை பிரதிபலிக்க. அப்ப ஆதி திருச்சபையில இந்த சத்தியம் அவங்களுக்கு தெரிந்தது. அப்ப இன்று நாம் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். சபை, சபை என்றாலே யாரு? இந்த கட்டிடமும் குறிக்குது, இந்த கட்டிடத்துக்குள்ள நம்மையும் குறிக்குது. அப்ப வேத நோக்கம் என்ன? கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? we should not live in isolation. we should not live in isolation. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபனா இருக்க கூடாது. இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. என்னது ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபன்? ஆவிக்குரிய அனாதைகளாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபைக்குள்ள இருக்க கூடாது. நாம் தனித்து செயல்படக்கூடாது. நாம் தனித்து செயல்படுற நபராய் இருப்போமானால் கர்த்தர் ஏற்படுத்தின சபையில அதன் நோக்கத்தை நம்ம என்ன பண்ணல? நிறைவேற்றவில்லை. அப்ப இங்க வசனம் அழகா சொல்லுங்க, அப்பம் பிட்குதலிலும் எதுலையும் அந்நியுன்யத்திலும். இது எதை குறிக்குது? சரீர ஐக்கியத்தை குறிக்கிறது. போன வாரம் எந்த 2 ஐக்கியம் பத்தி பார்த்தோம்? என்ன? ஜெபம் பண்ணுதலும் அப்போஸ்தல உபதேசம், ஆவிக்குரிய ஐக்கியத்தை பத்தி பார்த்தோம். அப்ப இது ரெண்டுலையும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? தரித்திருக்க வேண்டும். இதை நாம் நிறைவேற்ற உதவுகிறது யார்தான்? யார்தான் உதவுவார்? பரிசுத்த ஆவியானவர். இப்ப ஆதி திருச்சபை மக்களுக்குள்ள இது பிரச்சனையே கிடையாது. ஒரு பக்கம் ஜெபத்துக்கு வர்றது பிரச்சனை இல்ல, அதே சமயம் வந்த மக்களை அரவணைக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்க டிவிஷன்ஸ் கிடையாது, பிரிவினை கிடையாது, ஏற்ற தாழ்வு கிடையாது. அது ரெண்டுமே அவங்க சரியாய் பேலன்ஸ்டா கொண்டு போக முடிஞ்சது. ஏன்னா அவங்களை நடத்தினவர் யாரு? அவங்க யார் மூலியமா ரட்சிக்கப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியானவர் மூலியமா ரட்சிக்கப்பட்டார்கள். இப்ப தேவ பிள்ளைகளே, சத்திய வேதம் நாம் கற்றுக் கொடுக்க காரியம், இங்க ரட்சிக்கப்பட்ட நாம், இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நாம், பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாருமே உள்ள வந்திருக்கிறீங்க. அது புரிஞ்சாலும் புரியாதனாலும் அதுதான் உண்மை. நீங்க பின்மாற்றத்துல உள்ள வந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்க வியாதியோடு உள்ள வந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு தேவையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா உங்க அழைத்து கொண்டு வந்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு இந்த சபையை காட்டினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் இதற்குள்ள உங்களை நடத்துகிறவர் யாராதான் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? ஆவிக்குரிய ஐக்கியத்தை நிறைவேற்றுவீங்க, சரீர பிரகாரமான ஐக்கியத்தை நிறைவேற்றுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, ஆவியானவரே எனக்கு அந்த பலனை கொடுங்க. இன்னைக்கு ஒருவேளை 2 வருஷம் நம்ம சபை இருந்து 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. நான் 3 வருஷமா சர்ச்சில் இருக்கேன், ஆனா ஆவிக்குரிய ஐக்கியத்திலையும் நான் ஒழுங்கா இல்ல, சரீர பிரகாரமான ஐக்கியத்தை ஒழுங்கா இல்லைன்னா இன்னைக்கு ஆவியானுடைய நடத்துதலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க அதே லெவல் ஆஃப் கிறிஸ்டியனா இருப்பீங்களா? நீங்க மாம்ச கிறிஸ்தவர்கள், வேற ஃபிளஷ்லி கிறிஸ்டியன். அதனால ஒரு யூஸும் கிடையாது. உங்க ஆவிக்கும் யூஸ் கிடையாது, வீட்டுக்கும் யூஸ் கிடையாது, எதுக்கும் யூஸ் கிடையாது? சமுதாயத்துக்கு யூஸ் கிடையாது, தேசத்துக்கு நம்ம பிரயோஜனமற்றவர்களா இருப்போம். ஆனா ஆவியானவர் நம்மளை நடத்துவாரானால் நம்ம என்னவா இருப்போம்? உப்பாக, வெளிச்சமாக இருப்போம். இந்த ஆவிக்குரிய ஐக்கியம், சரீர ஐக்கியமும் எதற்கு நினைக்கிறீங்க? உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்குதான். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில உங்களுக்கு சபைக்கு ஒரு இணைப்பே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வரதோறும் ஒரு டாட்டா அப்படின்ற மாதிரி இருப்போம் அப்படின்னா அது சரியான கிறிஸ்துவ ஓட்டம் கிடையாது, வேதம் சொல்ற ஓட்டம் கிடையாது. இன்னைக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்க வாழ்க்கையை நகர்த்துவாரானால் நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுல பங்கெடுப்பீங்க? ஆவிக்குரிய ஐக்கியத்துல பங்கெடுப்பீங்க. உலக பிரகாரமான, சரீர பிரகாரமான ஐக்கியத்துல என்ன பண்ண முடியும்? நம்மால் பங்கெடுத்து நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். எதுல 3 காரியம் பார்க்க போறோம்? சபையின் சரீர பிரகாரமான ஐக்கியம். போன வாரம் என்ன பார்த்தோம்? சபையின் ஆவிக்குரிய பிரகாரமான ஐக்கியம் பார்த்தோம். அதுல என்னென்ன பார்த்தோம்? கொஞ்சம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன? ஆராதனையில் ஐக்கியம். ஆவியானவர் உங்களை நடத்துவார்னா எல்லா ஆராதனையிலும் என்ன பண்ணுவார்? உங்களை கொண்டு வரக்கூடிய தாகத்தை கொடுப்பார். நீங்க ஆராதனைக்கு ஓடி வரனால என்ன நடக்குது? உங்க தனிப்பட்ட தேவனுக்கும் உங்களுக்குள்ள தனிப்பட்ட உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். நீ வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்து கூடி வந்து ஜெபம். ஏன்னா ஆதி திருச்சபை தான் பண்ணாங்க. எல்லா ஜெப நாட்களும் விசேஷ நாட்களும் வரும்போது நீங்க தேவ சமூகத்தை விட்டு போயிடலாம், சபையை விட்டு நீங்க கடந்து போயிடலாம் 2 மணி நேரம் ஆராதனைக்கு அப்புறம். ஆனா எதை விட்டு விலக மாட்டீங்க? தேவ சமூகத்தை விட்டு விலக மாட்டீங்க. வீட்டுல போனாலும் பரிசுத்தமா இருக்க முடியும், சாட்சியா இருக்க முடியும். அதை குறித்து தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நன்மை ஆவிக்குரிய ஐக்கியத்துல முதல் வந்து என்னன்னா ஆராதனையில் ஐக்கியம். அடுத்து ஜெபத்துல ஐக்கியம். கஷ்டமான நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க ஓடுவர ஒரு ஐக்கியம். அது ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஆவியானவர் நடத்துறானா என்ன பண்ணுவார்? ஜெபத்துக்கு போ போ போ, ஜெபி, சபையா இணைந்து ஜெபி என்பதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துவார். அடுத்து 3வது சாட்சி பகிர்வதில் ஐக்கியம். எது? சாட்சி பகிர்வதில். ஏன்னா நம்ம ஆண்டவரை பத்தி நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? போற இடம் ஃபுல்லா ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். சபையில வர சுவிசேஷ ஊழியத்துக்கு ஓடி வருவோம். ஆத்தும ஆதாய பயிற்சியை பங்கெடுப்போம். ஆத்தும ஆதாயம் செய்கிறவளாய் இருப்போம். இது ஆவியானவர் ஆதி திருச்சபையில பண்ண காரியம், அசைவு. சரிங்களா? இப்பொழுது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? சபையின்
சரீர பிரகாரமான ஐக்கியம். அதுல 3 காரியங்களை குறித்து பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவது, ஆவியானவர் உங்களை நடத்தும் போது ஃபர்ஸ்ட் ஐக்கியம் எதை நிறைவேற்ற செய்வார்னா, ஒருவரை ஒருவர் தேற்றுவதில் ஐக்கியம். ஹல்லேலூயா. வாட் இஸ் தி பிசிக்கல் ஃபெலோஷிப் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவோம், நம்ம தேற்றி கொண்டிருப்போம். தேற்றுவதுனா என்ன? பக்கத்துல உட்கார்ந்துறவங்க என்ன நடந்தா என்ன, எவ்வளவு துக்கமா இருந்தா என்ன, கவலையே நான் பட மாட்டேன் மாஸ்டர், அப்படி இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், தேற்ற ஆரம்பிப்போம். அவங்க முகத்தை பார்க்கும்போது, ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க, உங்களுடைய பாரங்கள் என்ன, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்காக என்ன பண்றேன், என் ஆவிக்குரிய சப்போர்ட்ஸ் நான் தருகிறேன், என் சரீரப்பிரமான எமோஷனல் சப்போர்ட்ஸை தருகிறேன்றதை ஆவியானவர் என்ன பண்ண வைப்பார், நமக்கு பண்ண வைப்பார். நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? ஹல்லேலூயா. இதான் ஆதி திருச்சபையில் நடக்குது. வாசிங்க அதே ஆதார வசனம், அப்போஸ்தலர் 2:42 பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியுன்யத்திலும். சொல்லுங்க, என்னது அந்நியுன்யம்? அந்நியுன்யம்னா இங்கிலீஷ்ல வந்து ஃபெலோஷிப் இருக்கு. ஆனா கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தைனா, ஒரு ஆழமான வார்த்தை, கைனோனியா. என்னது கைனோனியா அப்படின்னா பாருங்களேன், ஸ்ட்ராங் அசோசியேஷன், கம்யூனியன், ஃபெலோஷிப், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அந்த வார்த்தை கிரேக்கத்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஆதி திருச்சபைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ஒரு வலுவான ஒரு உறவு இருந்துச்சா, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், உடைக்க முடியாத, அசைக்க முடியாத, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்றது, குடும்பத்தை போல ஒரு உறவு இருந்துச்சா. அதுதான் என்னது, அந்நியுன்யம். இன்னைக்கு அதை யார் தான் தர முடியும்? ஆவியானவர் தான் தர முடியும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாரானால், அவர் ஃபர்ஸ்ட் உங்களை எதுக்குள்ள நடத்துவார்? வசனம் சொல்றார், சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர், சத்தியத்துக்குள் போதிக்கிற ஆவியானவர். நம்ம சரீர பிரகாரமான ஐக்கியம் என்ன ஐக்கியம் சொல்லுது? ஒருவரை தேற்றுவது. ஒவ்வொரு குடும்பத்தை பத்திக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு முடியலன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? அது பாரமா இருக்கும். ஒருத்தவங்க வழி மாறினாங்களா, உங்களுக்கு அது உடம்பு உடைக்கப்பட்டதா இருக்கும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே உங்க ஸ்பிரிட் அப்படியே கிரஷ்டா இருக்கும். ஐயோ நாத்துமாக்கு இப்படி இருக்குது, ஐயோ உங்க வீட்டுல ஒண்ணு ரட்சிக்கப்படல, ஐயோ உங்களுக்கு ஒண்ணு திருமணம் நடக்கலையே, ஐயோ உங்களுக்கு ஒண்ணு வேலைகள் இப்படி இருக்குது, ஐயோ உங்களுக்கு ஒண்ணு கடன் இருக்குது. அது யார் தான் தர முடியும்? இந்த அந்நியுன்யத்தை ஆவியானவர், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? ஹல்லேலூயா. அப்ப சபையில நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? சரீர பிரகாரமான ஐக்கியம் தேவை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு பக்கத்துல கையை பிடிச்சு உங்களை வாழ்த்துங்கன்னு சொல்றேன். எத்தனை பேர் உண்மையா வாழ்த்துறீங்க? ஒருவர் தேவைக்காக போய் ஜெபிங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் நம்முடைய அந்த ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா, ஒரு புதிய ஆத்மா பார்த்தா விட மாட்டீங்க, அவங்கள போய் ஓடி போய் கையை பிடிச்சி ஜெபிப்பீங்க. ஏன்னா அதுதான் அந்த ஐக்கியம். நான் எதுக்கு நடந்து போய்கிட்டு 10 கிலோமீட்டருக்குள்ள உள்ள, நமக்கு ரொம்ப தூரம் நம்ம நடந்து போகணும்ல. ஆவியானவர்களுக்கு இருந்தா ஒரே நபர்கிட்ட ஜெபிக்க மாட்டீங்க, வாரம் இன்னொரு ஆளுக்காக ஜெபிப்பீங்க. அதுதான் பாரம். பிடிச்ச ஆள்கிட்டே போய் கை பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம் நம்ம. இப்ப இதெல்லாம் யாரு கத்துக் கொடுக்கிறவரு? வசனம் சொல்லுது, என்ன பண்ணுமா, ஒருவரை தேற்றுவதில் ஐக்கியம். இதுதான் ஆவியானது ஐக்கியம். எத்தனை பேருக்கு இங்க உள்ள வரவங்களுடைய பேர் தெரியும்? பேரை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் பேர் தெரியாம வந்தா எப்படி இருக்கும்? என் பேரே தெரியல, அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பே. பேர் தெரியாட்டா பழகுமா? ஒரு 4-5 வட்டம் உங்க பேர் என்ன கேட்டா, என்னடா இத்தனை வட்டம் சொல்றோம், பேரை ஞாபகம் வச்சுக்க வைக்கிறார். அடுத்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் நம்ம மேல வருமா? பாருங்களேன். அப்ப ஐக்கியமே வராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பேர் தெரியலையோ ஆவியானவங்க நடத்துவார்னா, கையை பிடிச்சி உங்க பேர் என்ன சிஸ்டர் கேளுங்க, கூச்சப்படாம. அதுதான் மாற்றம். ஆவியானவங்களை நடத்துவார்னா அதை நீங்க பண்ணுவீங்க. அதுவே ஆதி திருச்சபை என்ன பண்ணாங்க? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? அந்நியுன்யம், ஸ்ட்ராங் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 5:11 பாருங்க. அது எப்படிப்பட்ட ஸ்ட்ராங் ஃபெலோஷிப் பாருங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. பவுல் சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் செய்து வருகிறபடியே. அப்ப ஆதி திருச்சபை, தெசலோனிக்கே சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஒன்ன செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதான் பவுல் சொல்றாரு, நீ செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்காக ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பவுல் சொல்றாரு பாருங்க, தெசலோனிக்கே சபை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஒருவரை ஒருவர் தேற்றி கொண்டிருக்கிறாங்க. உபத்திரவத்தின் மத்தியில, வேதனைகள் மத்தியில தேற்றி அவங்களை பக்தி விருத்தி அடைய செய்து கொண்டிருக்காங்களாம். விசுவாசத்துல கட்டி எழுப்ப செய்து கொண்டிருக்கிறாங்க. அதான் பவுல் சொல்றார், நீங்க செய்து வருகிறபடியே அதை செய்யுங்கள். என்ன சொன்ன? ஐக்கியம் சொல்லிட்டேன். ஆனா அந்த ஐக்கியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஐக்கியம்? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா எப்படிப்பட்ட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி பைபிள் சொல்லல.
பைபிள் இங்க அழகா சொல்லுது பாருங்க, எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா, ஒருவரை தேற்றுவதில். யாரை தேற்றுவோம்? அழுகிறவங்களை தேற்றுவோம், கவலையா இருக்கிறவங்கள தேற்றுவோம், வேதனையா இருக்கிறவங்கள என்ன பண்ணுவோம்? தேற்றுவோம், துக்கத்தோட ஹோப்லெஸ்ஸா இருக்கவங்கள தேற்றுவோம். கரெக்டா? லைஃப்ல என்ன நடக்க போகுது எனக்கு யாருமே இல்லாதவங்கள தேற்றுவோம். சரிங்களா? ஆமாவா இல்லையா? அதுதான் ஐக்கியம். நீங்க ஆவியானவங்க நடத்துவார்னா நீங்க தேற்றுகளா இருப்பீங்க. ஆண்கள் ஆண்களையும், பெண்கள் பெண்களையும் தேற்றவளா இருப்பீங்க. அல்லேலூயா. அதே வசனம் சொல்லுது பாருங்களேன், தேற்றுகிறது அது எதை அடைய செய்யணுமா? அந்த தேற்றுகிறது எதற்கு நேரா போகணும்? நீங்க க்ளோஸ் ஆக ஆக அது உங்க எங்க எதை பெருக பண்ணணுமா? பக்தி விருத்தி உண்டாக பெருகணும். அந்த ரிலேஷன்ஷிப் உலக ரிலேஷன்ஷிப்ல போயிடக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை எதுலதான் கட்டி எழுப்பணும்? பக்தியில கட்டி எழுப்பணும். தேற்றதுனால விஷயம் அப்படியே தப்பா மாறிடக்கூடாது. பாஸ்டர் ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லி இருக்கிறாரு. ஒரு பையன் பொண்ணை தேற்றி, இல்லைன்னா திருமணமானவங்க இன்னொரு திருமணவங்களை தேற்றி, எனக்கு என் கணவர் கூட என்னை அன்பா தேற்றுறது கிடையாது, என் மனைவி கூட என்னை அன்பா விசாரிக்கிறது கிடையாது, தேற்றி வேற மாதிரி முடிஞ்சிட போகுது கதை. அத சொல்லல. ஆவியானவர் அப்படி நம்ம நடத்த மாட்டார். நான் தான் சொல்றேன், ஆவியானவர் நடத்தும் போது எல்லா பவுண்டரிஸும் நம்ம கத்துக் கொடுப்பார். ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை தேற்றும் போது எவ்வளவு வரைக்கும் தேற்றணும், தேற்றவங்க அதை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்ளணும், இந்த தேற்றுதல் எப்படிப்பட்ட தேற்றுதல், எல்லா ஞானத்தை யார் தருவா? அதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன், சபையை யார் நடத்தணும்? நம்மளை யார் நடத்தணும்? ஆவியானவர் நடத்தணும். ஆவியானவர் நடத்தினார்னா அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எதை தான் உண்டு பண்ணும்? பக்தி விருத்தி அடைய செய்யும். நம்ம பக்தியை அணைக்காது, என்ன பண்ணும்? பக்திய இன்னும் அதிகமா எரிய செய்யற ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. நாம் ஒருவரை தேற்றணும், அதே சமயம் என்ன பண்ணணும்? அந்த பவுண்டரிஸ் நமக்கு தெரியணும். ஆண்கள் ஆண்களை தேற்றினாலும், பெண்கள் பெண்களை தேற்றினாலும் பவுண்டரிஸ் ஒண்ணு இருக்கு. ரொம்ப உங்க குடும்ப விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஆப்போசிட் ஜெண்டரை தேற்றும் போது கவனமா தேற்றணும், பவுண்டரிஸோட வச்சுதான் தேற்றணும். ஒரு பையன் ஒரு பொண்ணை தேற்றும் போது இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு ஒரு பையனை தேற்றிருந்தாலும் பவுண்டரிஸ் இருக்கணும். ஏன்னா வசனம் அழகா சொல்லுது, தேற்றுங்கள். அந்த தேற்றுதல் உங்களை எதுக்குள்ள கொண்டு வரும்? பக்தி விருத்தி அடையதான் செய்யும். ஆனா பக்தியை கெடுக்குதுன்னா அந்த தேற்றல் சரியான தேற்றுதலா இல்ல? கவனமா இருக்கணும். எத்தனை பேர் புரிகிறது? சொல்றது புரியுதா? அப்ப நாம் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஐக்கியம் என்ன? ஒருவரை ஒருவர் தேற்றுவதில் ஐக்கியம், விசாரிப்பதில், ஒருவரோட என்ன பண்றது? பேக் பண்ணி அவங்க போங்க முடியும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்றது ஐக்கியம். அல்லேலூயா. இதை ஆதி திருச்சபை செய்தார்கள். பாருங்க 2 கொரிந்தியர் 12:21. இந்த கொரிந்து சபை ஒரு நல்ல ஒரு சபை, உதாரணம் உள்ள சபை. தேவர பேபி கிறிஸ்டியன். சரிங்களா? அவங்க அப்பதான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அதே சமயம் அவங்களுக்குள்ள நிறைய உலகம் இருந்துச்சு இந்த கொரிந்து சபைகளுக்குள்ள. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கொரிந்தியர் எடுத்து வாசிக்கும் போது இந்த சிந்தையோட வாசிங்க. அவங்க ஒரு பக்கம் விசுவாசத்துல பயங்கரமா இருப்பாங்க, அதே சமயம் உலக காரியமும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். உலக காரியத்தை விடாம இருப்பாங்க. ஏன்னா தேவர பேபி கிறிஸ்டியன், இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அப்ப பவுல் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12:21. மறுபடியும் நான் வருகிற போது, நான் மறுபடியும் உங்களை நோக்கி வரபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும், முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் முன் நடப்பித்த அசுத்தத்தையும், வேசித்தனத்தையும், காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன். கொரிந்து சபையிட்ட 2வது வட்டம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்றார். ஏன்? நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன், எதெல்லாம் விட்டுருங்க, சபைக்குள்ள நல்லா இருக்கக்கூடாது, வேசித்தனம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, காம விகாரம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஆனா அநேகர் நீங்க அதை விடாம இருக்கிறீங்க. ஆனா பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருமோன்ற பயம் இருக்கு. ஐயோ இந்த ஆத்மா இன்னும் சரியாகலையே அப்படின்ற ஒரு துக்கிக்கிற கவலை எனக்கு உண்டாயிருமோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கேன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குது? ஆதி திருச்சபை தான் கொரிந்து சபையும். ஆனா இந்த ஐக்கியத்தை எப்படிப்பட்ட ஐக்கியமா எடுத்துக்கிட்டாங்க? பக்தி விருத்திக்கு நேரா போல இது பக்தியை அணைக்கிற ஐக்கியமா மாறிடுச்சு. எப்படிப்பட்ட ஐக்கியம்? அதாங்க சொல்லுது பாருங்க. அவங்க அசுத்தம், எல்லா விதமான அசுத்தம், பாலியல் சம்பந்தமான அசுத்தம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் என்ன நினைச்சு? வேசித்தனம். அதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். காம விகாரம். அப்படியே முழுக்க எதை பத்தி பேசுது? இவங்க எதுக்குள்ள தவறா போயிட்டாங்க? அந்த ஐக்கியம் எதுக்குள்ள உங்களை கொண்டு போயிடுச்சு? செக்ஷுவாலிட்டிக்குள்ள கொண்டு போயிடுச்சு. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவங்க பேபி கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை? பேபி கிறிஸ்டியன். ஆனா அவங்களுக்கு அந்த உலகத்தை அவங்களால விட முடியல. நீங்க ஆவியானவங்களை நடத்துனார்னா நீங்க ஐக்கியம் கொள்ளும் போது சரீரம் தவறான காரியத்துக்குள்ள இன்னொரு நபரோட இணைக்கப்பட தூண்டாது. சொல்ல எத்தனை பேர் புரியுது? சொல்ல உங்களுக்கு புரியுதா?
பவுல் இங்க சொல்றாரு பாருங்களேன், எனக்கு அதை முத 1 கொரிந்தியர்ல அதான் எழுதியிருப்பார். 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான வசனமும் இருக்கும். அதெல்லாம் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க, உங்க சரீரம் தேவன் தங்கும், அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த மக்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. தேவன் தங்கும் ஆலயம், அதனால என்ன பண்ண, சுத்திகரமா வச்சுக்கோ, கிரயத்துக்கு நீ பெற்றுக்கொண்டிருக்க சொல்லிட்டார். 2 கொரிந்தியர் நிறைய லெட்டர் உள்ள போயிட்டு வந்துருச்சு. 2 கொரிந்தியர்ல என்ன பண்ணாம இருக்கான், மாறாம இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொள்ளணும், ஆனால் கவனமா இருக்கணும். அது எப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்கணும், பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற ஐக்கியமா இருக்கணும். ஆவியானவர் உங்களை நடத்துவாருன்னா இந்த பக்தியை காத்துக்கொள்ற ஐக்கியம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அப்ப நாம் ஐக்கியம் கொள்ளணும், அதே சமயம் எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். எப்படிப்பட்டதுல, ஆப்போசிட் ஜெண்டரை நீங்க தேற்றும் போது கவனமா இருக்கணும். வெறும் அது வாலிப பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது, பெரியவர்களா இருந்தாலும் முதியவர்களா இருந்தாலும் அப்படிதான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியுதா? அப்ப இதுல நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கத்து கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இவங்க ஐக்கியம் நிறைய காரியம் பிரச்சனை இருந்துச்சு. இது அந்த ஐக்கியம் கொள்றது இவங்களை தவறாய் முதலாவது எதுல நடந்துச்சு, பாலியல் சம்பந்தப்பட்டதுல தவறாய் இவங்களை வழி நடத்திருச்சு. 2வது பாருங்களேன், இவங்களை தவறாய் வழி நடத்துச்சு என்பதை 1 தீமோத்தேயு 5:14 பாருங்க. 5:13-14 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவர் காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இளம் விதவைகள், அதாவது திருமணமாகி உடனே கணவனை இழந்தவங்க ஐக்கியன்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, வீடு வீடாய் போய் அவங்கள விசாரிக்கிறேன்னு சொல்லி அவங்க குடும்ப கதையை கேட்டு எல்லா கதையும் கேட்டு, எதற்கு, பக்தி விருத்தி அடையிற கிடையாது. they were gossiping. எப்படிப்பட்டது, ஐக்கியம் கொள்றேன் எதுக்கு, ஜெபிக்க கிடையாது, அவங்களுடைய தேற்ற கிடையாது, மாறா என்ன, இவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, அப்படிப்பட்டவர்களாய் என்ன பண்றாங்களா, அந்த சபையில அலைந்து கொண்டிருக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை. அது மாத்திரம் இல்ல, அடுத்த என்ன சொல்ற பாருங்க, 13 வசனத்தை பாருங்களேன். எப்படி அவங்க சோம்பல் உள்ளவராயிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சோம்பல், அடுத்து வீடு வீடா என்ன பண்றான், திரியிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அளப்புகிறவர்களாயும் வீரலானவற்ற காரியங்களும் தகாத காரியம். அப்படின்னா அவங்க குடும்பத்துடைய பவுண்டரிஸ்க்கு மாறா இணைகிறாங்க. நம்ம என்னதான் ஒருத்தவங்களை தேற்றினாலும் ஃபேமிலிக்கு ஒரு பவுண்டரி இருக்காது, அதுக்குள்ள நம்ம தலை நுழைக்கவே கூடாது. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த விதவைகள் என்ன பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் they were gossiping. போய் இங்க சொல்றது அங்க சொல்ல, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஐக்கியம்ன்ற பேர்ல. நான் சொல்றவங்க புரியுதா? இது ஐக்கியம் நினைச்சுக்கிட்டவங்க என்ன பண்றாங்க, தேற்றாம ஒவ்வொரு காரியமா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் இல்ல, அவங்க குடும்பத்துக்குள்ள தலையை நுழைக்கிறாங்க. பவுல் அவங்களுக்கு சொல்கிறார், அப்படிப்பட்டவங்களை அவங்களுக்கு என்ன பண்ணு, புத்தி சொல்லு, சீக்கிரம் திருமணம் பண்ண சொல்லு, என்ன பண்ண சொல்லு, அவங்கள பிசாசு அவங்களை இடரா விடாதபடி அவங்களை என்ன பண்ண சொல்லு, காத்துக்க சொல்லு அப்படின்றத சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே, அடுத்த விஷயம், ஆவியானவர் உங்களை நடத்தும் போது நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கறது எதற்காக கேட்பீங்க, ஜெபிக்கிறதுக்காக தான் கேட்பீங்க. அதுதான் சரியான ஐக்கியம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்க வீட்டுல இந்த பிரச்சனையா, ஓ நான் ஜெபிக்கிறேன், உண்மையா ஜெபிப்போம், அதுதான் அந்த ஐக்கியம். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுதுங்க? அப்ப ஆவியானவர் உங்களை தேற்றும்படியாக அனுப்புவாரானால் நம்முடைய போக்கஸ் ஃபுல்லா என்ன இருக்கும், இந்த குடும்பத்தை கட்டி நான் எழுப்பணும், இவங்களுக்கு நான் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கணும், ஏன்ட்ட இருக்கிற உற்சாகத்தின் ஆவி இவங்களுக்குள்ள போகணும், அப்படிப்பட்டதா இருக்கணும். ஆனா ஒருபோதும் நாம் தேற்றுன்ற பேர்ல என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, பாலியல் சம்மந்த காலத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இடறி விழுந்துடக்கூடாது. வசனம் அடுத்த 15 வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், என்ன போடுப்பா 14 என்ன சொல்றாரு பாருங்களேன். 14 பாருங்களேன். விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் கொடுக்காமல், யார சொல்றாருங்க, பிசாசானவன் உங்களை என்ன பண்ண, உங்களை இடர பண்ண விடாது எச்சரிக்கையா சொல்றாரு. பாலியல் சம்பந்த காரியத்துல தேற்றும் போது எச்சரிக்கையா இருக்கணும். 2வது எப்படி இருக்கணும், ஒருத்தவங்க விஷயத்தை நம்ம கேட்கிறோம், ஒரு குடும்ப காரியத்தை நம்ம கேட்கிறோம்னா எதற்காக கேட்கறதா இருக்கணும், விசாரிக்கிறதா இருக்கணும், உங்களுக்கு ஜெபிக்கிறதா இருக்கணும். அதை போய் வெளியே யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி உங்களை தேற்றவங்க எல்லாரும் வந்தோடனே எல்லா காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஒப்பிக்க கூடாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாருன்னா உங்க குடும்ப காரியத்தை எவ்வளவு சொல்லணும்னு சொல்லி கொடுப்பார். சில விசுவாசிக பேசினா எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
வர எல்லா விசுவாசத்தையும் ஒப்பிப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஆவியானவங்க தான் ஞானத்தை கொடுப்பார். எவ்வளவு சொல்லணும், யார்கிட்ட எவ்வளவு சொல்லணும் அப்படின்ற ஞானம் எல்லாம் ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப அரியாய் ஆவியானவர் யார்கிட்ட உங்க முழு பிரச்சனையை சொல்லணும்னு சொல்லுவார். அவங்க அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப நாம் தேற்றுவதில் கவனமா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒருத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, ஒருத்தவங்க விசாரிக்கிறீங்கன்னா, நம்ம எவ்வளவு லிமிட்டோ அதுக்குள்ளதான் நம்ம விசாரிக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதா இருந்தா தான் நம்ம விசாரிக்கணும். சொல்ல புரியுதா? அப்ப இதை யார் கற்றுக் கொடுப்பா நமக்கு? ஆவியானவர் நம்ம நடத்தும் போது இந்த காரியத்தை என்ன பண்ணுவார்? நமக்கு அதை கற்றுக் கொடுப்பார். பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவருடைய செய்தியை கேட்டுட்டு இருந்த ஒரு நாள், அப்ப அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சியை அவர் அதுல சொன்னார். அப்ப ஒரு கஷ்டமான ஒரு சபையில ஒரு ஊழியர் இருந்தார். அவர் ஏதோ பிரச்சனையால அந்த சபையை விட்டு போயிட்டார். அப்ப அந்த ஊழியத்தை எடுத்து நடத்த இன்னொரு ஊழியர் வந்திருக்கிறார். அவர் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் உடைய ஃப்ரெண்ட். அப்ப அவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். 6 வருஷமா அந்த ஊழியம் அவர் டேக் ஓவர் பண்ண ஊழியம் வளரவே இல்லையா? எத்தனை வருஷம்? 6 வருஷம் வளரவே இல்லை. இவர் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஜபம் பண்ணி பாக்குறாரு, சுவிசேஷ ஊழியம் பண்ணி பாக்குறாரு, என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, வளரவே இல்லை. புதிய ஆத்மா உள்ள வர மாய்க்குது. வசனம் சொன்னா அது கல்ல சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு, மக்களுக்குள்ள போவே மாய்க்குது. 6 வருஷம் படாத பாடு, இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நபர் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பாட்டியம்மா குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, என்னை ரொம்ப அன்பா விசாரிக்கிறவங்க, சபைக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாராம். பார்த்து கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். இவர் அதை நம்பவே இல்லையா. அடுத்து ஒரு மாசம் கேப்ல தொடர்ந்து 3-4 பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்க சரி கிடையாது. அப்ப அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, இந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்கன்னா, பாஸ்டருக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் ஒவ்வொரு வீடா போய் பாஸ்டரை போட்டு குறை பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் என்ன அப்படி சொன்னாரு, இவர் என்ன இப்படி சொன்னாரு, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடா போய் இவங்க என்ன பண்ணிட்டே இருந்திருக்காங்க. குறை தவறான குற்றச்சாட்டுகளா என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஊழியக்காரை பத்தி அந்த பாட்டியம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாஸ்டருக்கு முன்னாடி நல்ல எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, நல்ல அன்புள்ளவர்களா இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் இந்த பாஸ்டர் எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசிடுவோம்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. பாட்டி கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு, பாட்டி இந்த மாதிரி உங்களை பத்தி நான் கேள்விப்படுறேனே, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டோன்னா அந்த பாட்டிக்கு முகமே மாறிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பேசல, கப்பு சுப்புன்னு இருந்துட்டு அடுத்து வாயை திறந்தாங்களாம். அந்த மூஞ்சி அப்பேற்பட்ட ஒரு முகம் உங்களுக்கு இருக்குன்றது அவருக்கு தெரியவே தெரியல. பாஸ்டரை போட்டு தாக்குன்னு தாக்கி பயங்கரமா நீங்க அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, அது இதுன்னு நிறைய தவறான குற்றச்சாட்டு சொல்லி இவர் அமைதலாவே இருந்தாராம். சொல்லிட்டு நான் இனிமே இந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன், இந்த சர்ச்சை விட்டு நான் கிளம்புறேன்னப்ப அந்த பாஸ்டர் சொன்னாராம், இல்ல பாட்டிமா நீங்க தாராளமா வரலாம், நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், வெளியே நான் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டேன். இல்ல இதுக்கப்புறம் நான் அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லி இந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்ன அற்புதமான காரியம், அடுத்த வாரம் 4 புதிய ஆத்மா உள்ள வந்தாங்களாம். எத்தனை ஆத்மா? 4 புதிய ஆத்மா. அப்படியே சபை பயங்கரமா வளர ஆரம்பிச்சான். இப்ப அவங்க 4வது சபையை கட்டிட்டு இருக்காங்க. எத்தனாவது சர்ச்சு? 4. உண்மையா நடந்த காரியம். அப்ப அவர் சொல்லிட்டு எனக்கு சொன்ன காரியம், அந்த ஊழியக்காரர் சொன்ன காரியம் என்னன்னா, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனா விஷம் ஒரு ஆளுக்குள்ள இருந்ததுனால அந்த சபையை முழுசா பாதிச்சிருக்கு அப்படின்னா. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்குள்ள குறை பேசுகிற ஆவி வீட்டுக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்குள்ள வளர்ச்சி இருக்காது. குறை பேசுகிற ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்காது, வளர்ச்சியை பார்க்கவே நீங்க முடியாது. உங்க வீட்டுல வளர்ச்சியை பார்க்க முடியாது, சபையில வளர்ச்சியை பார்க்க முடியாது. அதனால ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள எந்த ஆவி வரக்கூடாது, குறை பேசுற ஆவி வரக்கூடாது. குறை பேசுற ஐக்கியத்தை நீ உண்டு பண்ணிக்காதீங்க. குறை பேசுற நபர்களுக்குள்ள ஐக்கியமா இருக்காதீங்க. சபையில யாராவது ஒருத்தவங்களுக்கு குறை பேசினா, ஐயோ பேசாதீங்க, அன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சபைக்கு சொல்லியிருக்காரு என்ன பேசக்கூடாது, நம்ம குறை அப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டு வளர்ச்சி எப்படி இருக்கும், சபை வளர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க. குறை பேசுற நபர்கள் முன்னாடி வந்தாங்கன்னா நீங்க பேசாதீங்க, இதை பத்தி நான் கேட்க விரும்பலன்னு சொல்லுங்களேன், அடுத்தவங்க வரமாட்டாங்க. குறை பேசுகிற ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன இருக்காது, ஒரு ஐக்கியத்தை கொண்டு வராது, வீட்டுக்குள்ள சபைக்குள்ள எதிரையுமே கொண்டு வராது. அல்லேலூயா. அப்ப முதல் ஐக்கியம், ஆவியானவர் நம்ம கத்துக்கூடிய ஐக்கியம், முதல் ஐக்கியம் என்ன? ஒருவரை ஒருவர் தேற்றுவதில் ஐக்கியம். ஒருவரை தேற்றுவோம், அதே சமயம் எப்படி தேற்றுவோம், ஞானமாய் தேற்றுவோம், அந்த பவுண்டரிஸோட தேற்றுவோம். அல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. அடுத்து 2வது பாருங்க, சபையில ஆவி சரீர பிரகாரம் ஐக்கியத்தில் நம்ம எதுல வளர வேண்டும் என்றால், ஆவியானவர் நம்மை நடத்தும் போது அடுத்து எப்பேற்பட்ட ஐக்கியத்துல வளர வைப்பார்னா, ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியம். என்னது அடுத்த ஐக்கியம்? இதான் எந்த ஐக்கியத்தை பத்தி பாக்குறோம் நம்ம? சரீர பிரகாரம் ஐக்கியம். போன வாரம் எந்த ஐக்கியத்தை பத்தி பார்த்தோம்? ஆவிக்குரிய ஐக்கியங்களை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம சரீரத்தை வைத்து சபைக்குள்ள எப்படி இருப்போம் பாருங்களேன். அடுத்து ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியம்.
ஒரு டிவிஷன்ஸ் இல்லாத ஒரு ஐக்கியம். பாருங்க அப்போஸ்தலர் ஆதார வசனம் வாசிப்போம் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் இருந்தார்கள். அதே அந்நியோன்யம், அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. அந்த அந்நியோன்யம் ஸ்ட்ராங் ரிலேஷன், க்ளோஸ் கனெக்ஷன் சொன்னேன். அப்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கும்போது ஆதி திருச்சபையில என்ன கிடையாது? there were no divisions. படித்தவங்க படியாதவங்கன்ற ஒரு பிரிவினை கிடையாது. ஏழை பணக்காரன்ற பிரிவினை கிடையாது. நான் யூதே நீ புறஜாதி இந்த பிரிவினை கிடையாது. நான் ஆதி சபை விசுவாசி நீ இப்ப வந்த விசுவாசி இந்த பிரிவினை கிடையாது. நீங்க அதெல்லாம் சபைகள் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நான் சபை ஆரம்பிச்சுல இருந்து இருக்கேன், நீ இப்ப இருந்தா இருக்கிற. வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆவியானவர் இந்த சபையை நடத்தின போது அங்க பிரிவினைகளே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படிச்சவன் படியாதவன், ஏழை பணக்காரங்க, இந்த பிரிவினை எல்லாம் எப்படிப்பட்டவளா இருந்தா உறுதியா இருந்தாங்க. எதுல உறுதியா இருந்தார்கள்? அந்நியூன்யத்துல, அந்நியூன்யமாய் ஒரே நபர்களாய் இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை நடத்தணும்னா ஏன் ஜபம் எல்லாம் இந்த சபையை ஆவியானவர் ஆரம்பித்தார், ஆவியானவர் நடத்தணும். உள்ள இருக்கவங்களும் அப்படிதான் மாறணும். சபைக்குள்ள பிரிவினைகள் இருக்கவே கூடாது. காஸ்டிசம் எல்லாம் வந்துடவே கூடாது. ஜாதி பாகுபாடு, இந்த ஜாதி அந்த ஜாதி ஒருபோதும் வந்துடக்கூடாது. உலகம் உள்ள வந்துடக்கூடாது. பிரிவினைகள் வந்துடக்கூடாது. நான் இவங்க கூட தான் சேர்ந்து இருப்பேன், நான் கொண்டு வந்த விசுவாசி அவங்க கூட தான் இருப்பேன். சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு ஆத்துமா ஆதாயம் கொண்டு வந்து அவங்க கூடயே போய் இருப்பாங்க, மத்தவங்க கூட பேசவே மாட்டாங்க. கவனமா இருக்கணும். ஆவியானவங்க நடத்துறதுனால எல்லாம் பண்ண விட மாட்டார். எல்லாரையும் ஈக்குவலா பாப்பீங்க. ஒரு ஃபேவரட்டிசம் உங்களுக்கு இருக்காது. எனக்கு அவங்கள பிடிக்கும் இவங்களை பிடிக்காது, எனக்கு இவங்க ஒத்து போகும் இவங்களுக்கு ஒத்து போறாது. சில பேர் சொல்லுவாங்க ஆவி ஒத்து போல பாஸ்டர். என்னவா? சில பேர் என்னது ஆவி ஒத்து போல பாஸ்டர்? யாருக்குதான் ஆவி ஒத்து போல? அதான் நான் மனசுல நினைச்சுப்பேன், உனக்குள்ள இருக்க ஆவி தான் சரி கிடையாது. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், ஆவி ஒத்து போலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, யோசிப்பேன் உனக்குள்ள இருக்க ஆவி தான் சரி கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா ஆவியானவர் எல்லாத்தையும் நேசிக்க சொல்லுவார். இயேசுடைய டீம்ல பாருங்களேன், இயேசுடைய டீம்ல யாரெல்லாம் இருந்தா? டாக்ஸ் கலெக்டர், படிச்சவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, மீனவர், படிக்காதவங்க, பாவம் விபச்சார பாவத்திலிருந்து வெளியே வந்தவங்க, சின்னர்ஸ் தேவர் தேர், ஜீலர்ஸ், யுத்தம் பண்றவங்க இருந்தாங்க. யூதர்களை ஒரு சில யூதர்கள் எப்படி யுத்தம் பண்ற யூதர்கள் அவரை உள்ள வச்சிருந்தார், ஞானிகளை வச்சிருந்தார். பாருங்களேன் இந்த டீம் எப்படிப்பட்ட டீமா இருக்கு பாருங்க. எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அங்க பிரிவினே கிடையாது. அவங்க அவங்களுக்கு சண்டை போட்டுக்கல. ஆனா சண்டை போட்டாங்க, நான் பெரியவனா நீ பெரியவனா. எப்ப வரைக்கும்? அபிஷேகத்தை பெற வரைக்கும். அபிஷேகத்தை பெற வரைக்கும் ஆண்டவரே நான் வலது பக்கத்தை குறை பண்ணா இவர் வலது பக்கத்து இடது லெப்ட் சீட் இவர் கொடுத்துருங்க, ரைட் எனக்கு கொடுத்துருங்க, என் குடும்பத்துக்கு கொடுத்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுடைய ஃபேமிலிக்கு எங்க குடும்பம் மட்டும் தான். நீங்க சபையில எப்படி இருப்பாங்க? பாஸ்டர் ஃபேமிலிக்கு நாங்க மட்டும் தான். அது ஆவியான நடத்தினா அப்படி பண்ண மாட்டார். ஆனா அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சமமா இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒருவராய் இருந்தார்கள். எத்தனை பேர் புரிகிறது? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னா பிரிவினைகளை ஆவியானவர் கத்துக் கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, எத்தனை பேர் புரிகிறது? பிரிவினைகளை ஆவியானவர் கத்துக் கொடுக்க மாட்டோம். டேலண்ட்டை பார்த்து பழக மாட்டோம். அவங்கள்ட்ட என்ன இருக்குன்ற பார்த்து நம்ம பழக மாட்டோம். எப்படி பழகும்? அவங்கள ஒருவராய் நம்ம இருப்போம், பிரிவினை இல்லாமல் நம்ம இருப்போம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க பாருங்களேன், 1 கொரிந்தியர் 1:10 பாருங்க. 1 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல். பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன், சகோதரரே நீங்க எல்லாம் எதை பத்தி பேசுங்க? ஒரே காரியம் அப்படின்னா என்ன? எல்லாரும் ஒவ்வொரு தரப்பான காரியத்தை சபையை கொடுத்து நடத்துறதுக்கு இது 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 இதுன்னு சொல்லாதீங்க. எதை பத்தி பேசுங்க? ஒரே காரியத்தை பத்தி பேசவும். பாருங்க, பிரிவினை இல்லாமல். உங்க தாட்ஸ்குள்ளே பிரிவினை வர வேணாம். நான் சொல்றது சரி, நீங்க சொல்றது சரி, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க சொல்றதை கேளுங்க. பிரிவினை இல்லாமல் ஏக மனதும். பாருங்க, ஏக மனதோடு விஷயங்களை செய்யுங்க. ஏக யோசனை, ஒரே சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கட்டும். உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும். சீர்பொருந்துங்க, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாறுங்க, இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பவுல் அழகா சொல்றாரு பாருங்களேன். கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபைன்னு சொன்னா பேபி கிறிஸ்டியன்ஸ், இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் மாம்சம் அவங்களை விட்டு போகல. அப்ப அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுல ஒரு பிரச்சனை டிவிஷன்ஸ். யூதன் புறஜாதி, சோசியல் கிளாஸ், ஹை கிளாஸ் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள். நான் ஹை கிளாஸ்ல பிறந்தேன், நீ என்ன பிறந்த? உன்னுடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? ரொம்ப பின்னல லோ கிளாஸ்ல பிறந்து வந்த. இதெல்லாம் எந்த சபைக்குள்ள இருந்துச்சு? கொரிந்து சபைக்குள்ள இருந்துச்சு.
அதனால பவுல் இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாம் ஒரே சிந்தை உள்ளவர்களாக ஏகமாய் சிந்திங்க, ஏகமாய் பேசுங்க, அப்படியாக நீ என்ன பண்ணுங்க, சீர் பொருந்துங்க அப்படின்னு சொல்லி யார் நாமத்துல அவளை வாழ்த்துறாராம், புத்தி சொல்றாராம், இயேசு கிறிஸ்துவ நாமத்துல. அப்ப அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கொடுத்துட்டு போனார்? சபைக்கு ஆவியானவரை கொடுத்துட்டு போனார். ஒரே ஆவியானவர். அந்த ஒரே ஆவியானவர் நமக்குள்ள வருவார்னா சபையெல்லாம் ஒரே காரியத்தை பேசுவோம், ஒரே சரீரமா இருப்போம், ஒரே காரியத்தை சிந்திப்போம், ஒரே காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னிடுவோம். சபையில சொல்லப்படுற தரிசனங்களா இருந்தாலும் ஜெபங்களா இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே காரியத்துக்கு இணைந்து பண்ண ஓடுவோம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு? பிரிவினைகள் இருந்துச்சு. ஆனா பவுல் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க என்ன எப்படிப்பட்டவளா இருங்க, ஒரே காரியத்தை பேசுறவளாக நீங்க இருங்க என்று என்ன பண்றார் பவுல் இங்க புத்தி சொல்கிறார். அடுத்து பாருங்க, எபேசியர் 4:2-3 பாருங்க. எபேசியர் 4:2-3. விசுவாசித்தவர்களாய், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். இல்ல 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும், எபேசியர்பா நான் வாசிக்கிறேன், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். இப்ப நீங்க அடுத்து எபேசு சபைக்கு என்ன சொல்றாரு பாருங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட கட்டினாலாம்? சமாதானத்தின் கட்டினால். எப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு எப்படி நம்மளை கட்டி வைக்கணுமா? சங்கிலி பேசுறார். நீ இதுக்கு முன்னாடி எந்த சங்கிலியில இருந்த? உலக சங்கிலி உன்னை கட்டி வைத்தது, பிசாசின் சங்கிலி, இருளின் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி விட்டார். இப்ப நீ எப்பேற்பட்ட சங்கிலியால் கட்டப்படணும்? சமாதானத்தின் சங்கிலியால். இந்த சமாதானத்தின் சங்கிலியால நம்ம கட்டப்பட்டிருப்போமானால் நம்ம என்ன பண்ணுவோமா? ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வோம், ஸ்பிரிட் யூனிட்டியை காத்துக்கொள்வோமா? பரிசுத்த ஆவியானவர் அவர் துக்கம் கொள்கிற ஆவியானவர், தெரியுமா? நம்ம ஒழுங்கா ஒரு காரியத்தை நடக்கணும், அவர் நமக்குள்ள அவர் துக்கித்துக் கொள்வார். அவருக்கு எமோஷன்ஸ் இருக்கு. நம்ம ஏற்ற தாழ்வு பிரிவினை இருக்குன்னா சபைக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன ஆயிடுவார்? துக்கித்துக் கொள்வார். இப்ப எனக்குள்ள ஆவியானவர் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் யாரோ ஒரு ஆளுடைய ஆவியானவர் துக்கிக்கு கொண்டு இருப்பார்னா அது என்னவா இருக்காது? சபைக்கு அது என்னவா இருக்காது? ஐக்கியமா இருக்காது. அதான் இங்க பவுல் சொல்கிறார், உங்களை எந்த சங்கிலியால கட்டிக்கோ? சமாதானத்தின் சங்கிலியால கட்டிக்கும். ஷாலோம், பரிபூர்ணம், அப்படி கட்டிக்கொள்வோமானால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வோமா? அது மாத்திரமில்ல, நமக்குள்ள என்னென்ன குணங்கள் வருமா? 2வது வசனம் பாருங்க, மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு உண்டாகும். எப்படி? சக விசுவாசியை பார்க்கும்போது நமக்கு என்னதான் உண்டாகும்? தாழ்மை. எப்படிப்பட்ட தாழ்மை? மிகுந்த மனத்தாழ்மை. சொல்லுங்க, புரியுதா? அப்புறம் சாந்தம் உண்டாகுமா? நீடிய பொறுமை. ஒருவேளை விசுவாசி ஏதோ சர்ச்சைக்கு வரவங்க ஏதோ ஒரு பிரச்சனையால ஏதோ உங்கள்கிட்ட மூஞ்சியை காட்டிட்டாலும் உங்களுக்கு நீடிய பொறுமை இருக்கும். சரி, அவங்க எதுக்காக காட்டியிருக்காங்க போல, நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்களை தேடி போவீங்க. தாழ்மை உங்களுக்கு வரும். பேசுறேன், நான் ஏன் உங்கள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு மனசு சொல்லாது. என்ன பண்ணும்? ஆவியானவங்களை போவார். ஏதோ பிரச்சனையாலதான் தெரியாம கோவத்துல ஏதோ வார்த்தை விட்டாப்புல போ அப்படின்பாரு. போய் பேசும்போது தேற்றுவீங்க இந்த இடத்துல அவங்கள. அப்ப நம்ம எதனால கட்டப்படணுமா? சபைக்குள்ள சமாதான கட்டினால கட்டுக்குள்ள மனத்தாழ்மை நமக்கு உண்டாகும், சாந்தமும் நீடிய பொறுமை உண்டாகும், அன்பில் ஒருவரை ஒருவரை தாங்குவோம். நம்ம அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி இருந்தா சபைக்குள்ள பிரிவினை இருக்குமா? இருக்காது. தேவ கிருபையால நம்ம சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. என்னைக்கு அது வரக்கூடாது. சொல்ல எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமீன் வரல பாருங்க. நம்ம சபைக்குள்ள கர்த்தர் கிருபையால இல்ல, ஆனா என்றும் வரக்கூடாது. எந்த பிரிவினையும் வரக்கூடாது. உயர்வு தாழ்வு ஏழை பணக்கார எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? வேதத்தில் கட்டப்படுற சபை, ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபை ஆவியானவர் நடத்தின போது அவர்களுக்கு வேறுபாடு கிடையாது, பிரிவினை கிடையாது, அன்பு, மனத்தாழ்மை, நீடிய பொறுமை, சமாதான கட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நமக்குள்ள வரட்டும். கர்த்தர் நம்ம கிருபை தருவார். ஹல்லேலூயா. இப்படியாக நம்முடைய சபை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது காரியங்களை ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த சிந்தை இனிமேல் எனக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளயும் நான் என்ன பண்ணணும்? பிரிவினை இல்லாம நான் பழகணும். அப்பா அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தோ அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்தோ என்ன பண்ணக்கூடாது? பழகக்கூடாது. என்ன பண்ண? ஒருவராய் இருக்கணும். ஏன்னா எங்கள் ஆவியானவர், எங்களுக்குள்ள ஆவியான எல்லாரும் யாரு? ஒருவராய், ஒருமை உள்ள ஆவியானவர், வேற்றுமை உள்ள ஆவியானவர் கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆவியானவர் நமக்கு 2வது கொடுக்க என்ன ஐக்கியம்? பிரிவினை இல்லாத ஒருவராய் இருக்கிற ஐக்கியம். சரிங்களா? சபைக்குள்ள. அடுத்து 3வது பாருங்க, இதை பார்த்து முடிச்சிடலாம்.
மூணாவது சரீர பிரகாரமான ஐக்கியம் என்ன ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில் ஐக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒருவர் நம்ம என்ன பண்ணணும்? தாங்க வேண்டும். அடுத்து ரெண்டாவது ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்? ஒருவருக்கு ஒருவர் என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இல்லாத ஐக்கியம். மூணாவது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில் ஐக்கியமா இருக்கணும், ஓடி வரணும். அப்படிப்பட்ட ஐக்கியம். வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 46. அப்போஸ்தலர் 2:44-46. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, நல்லா கவனிங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த ஆதி திருச்சபையில மக்கள் என்ன பண்ணாங்களாம்? தன்னுடைய சொத்துகள், பணங்கள் எல்லாம் சபைக்கு கொண்டு வந்து சமுதாய சேவைக்காக என்ன பண்ண வைத்தாங்களாம்? கபடமில்லாத இருதயத்தோடு உதாரத்துவ குணத்தோடு வந்து விதைத்தார்களாம். நல்லா கவனிங்க, முன்னாடி வருஷம் நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆவியானவர் நாவை தொட்டதுனால எல்லா யூதர்கள், புறஜாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அதுதான் யாரு? ஆதி திருச்சபை. நல்லா கவனிங்க, பேதுரு அவங்களை எழும்பி நீங்க குடுங்கன்னு சொல்லவே இல்லை. வசனம் போட்டிருக்காங்க எங்கேயாச்சு? சபைக்குள்ள நிறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப 3000 பேர், நிறைய தேவைகள் இருக்கு, சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கு, குடுங்கன்னு சொல்லல. ஆனா ஆவியானவர் உள்ள இருந்த போது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார். ஆவியானவர்களை ரட்சித்த உடனே ஆவியானவர் உள்ள இருந்ததுனால விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஒருமனத்தை கொடுக்கிறார். சபையை யார் தான் நடத்தணும்? இவ்வளவு பேர் நம்ம கூட்டிட்டோம், சபையின் தேவையை யார் சந்திக்கணும்? நம்ம தான் சந்திக்கணும். அவங்க என்ன பண்ணாங்களாம்? அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து எங்க விதைத்தார்களாம்? ஒருமனத்தோட ஆலயத்துக்குள்ள கொடுத்தார்களாம். அல்லேலூயா. அது கொடுத்த போது என்ன பண்ணாங்களா? யாருக்கெல்லாம் சமுதாயத்தை என்னென்ன தேவை இருக்கோ அவங்க எல்லாம் பங்கிடப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை நடத்துவாருன்னா சபையை தாங்கணும்ன்ற இருதயத்தை அவர் உங்களுக்கு தருவார். சபையை நம்ம நடத்துறதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? ஏன்னா கர்த்தர் அப்படிதான் வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டோடைய திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் எப்பவுமே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்க காரியம் அதுதான். 430 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டது போது வனாந்தரத்துல காடையும் மண்ணாவையும் அவர் என்ன பண்ணுகிறார்? காற்றை அனுப்பி வானத்தை திறந்து கொடுக்கிறார். ஆனா அவங்க மவுண்ட் சினாய்க்கு வந்தபோது நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுன்ற போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குடைய பண தேவைகளை யார்கிட்ட போய் வாங்குன்றாரு? மக்கள்கிட்ட இருந்தே வாங்கி எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்றார். நான் தான் யோசித்தேன், இவ்வளவு கொடுத்தவர் அதையும் கொடுத்திருக்கலாமே. ஆனா அதுதான் காட்ஸ் பேட்டர்ன். மக்களுக்கு என்ன உணர்வு வரணும்? சபை எனக்கு ஆசீர்வாதமாக, எனக்கு வழிகாட்டியா இவ்வளவு காரியத்தில் இந்த சபை இருக்கிறது. அப்ப கர்த்தர் சபையை, கர்த்தர் வீட்டை கர்த்தருக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு சொல்லி என்ன பண்ணணும்? ஒரு மனதாய் கபடம் இல்லாமல் விதைக்கணும். ஆனா இன்னைக்கு யூடியூப்ல எடுத்துட்டா என்ன பண்றான்? ஊழியக்காரங்க காணிக்க போட்டு கிளிக்கிறான்ல. ஆனா யோசித்து பாருங்க, அவன் ஏன் யூடியூப்ல வீடியோ போடுறான்? ஏன்னா அவனுக்கு அந்த வீடியோ பாக்குறதுனால அவனுக்கு என்ன வருது? காசு வரட்டா. யாராவது மணிக்கணக்கா வேலையெல்லாம் விட்டு அவங்க வேலையே கிடையாது. இப்ப என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? ஃபுல்லா வீடியோ போடுறதுதான் வேலை. அப்ப அவனே ஏன் வீடியோக்கு போடுறான்? அதுல காசு வர்றதுனாலதான் வீடியோ போடுறான். இன்னைக்கு இங்க இருக்கவங்க யாராவது வேலைக்கு வாங்க, காசு தர மாட்டேன், எத்தனை பேர் வேலைக்கு போவீங்க? யாரோ ஒருத்தவங்க கை தூக்குங்க. நீ வேலைக்கு வாங்க, ஆனா உங்களுக்கு காசு தர மாட்டேன், எத்தனை பேர் வேலைக்கு போவீங்க? ஆனா சபை மட்டும் எப்படி நடக்கணும்? பாஸ்டர் விசுவாசத்துல நடத்தட்டும். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மளை நடத்துவார்னா சபையை தாங்குற இருதயத்தை அவர் தருவார். ஏன்னா ஆதி திருச்சபையில அதான் நடந்துச்சு. எத்தனை பேர் புரியுது? நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. சத்தியத்தை தான் நான் போதிப்பேன், அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்ற இருதயம் உங்களுக்கு இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டினா ஒன்றும் ப்ராப்ளம். அநேக காரியத்தை கேட்கறதில்ல, அதுல ஒன்றும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா இதுதான் சத்தியம். ஏன்னா இது யூடியூப்லயும் போகுது. நம்முடைய சபைக்கு மாத்திரம் நம்ம பேசுறது கிடையாது, ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்காக தான் பேசுறேன். அதுதான் சத்தியம். ஆண்டவர் உங்களை நடத்துவாருன்னா, அங்க ஆதி திருச்சபையில ஆவியான நடத்தின போது இந்த மக்களுக்குள்ள கபடம் இல்லாம இருதயம் இருந்துச்சு. ஏக மனதாய் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம்? விதைத்தார்கள். வசனம் பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. அவங்க காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவர் தேவைக்காக ஒருவர் என்ன பண்ணாங்களாம்? கொடுத்தார்கள். அதெல்லாம் பங்கிட்டார்கள். அப்ப வீடெல்லாம் வித்து கொடுத்துடணுமா?
வீடு வாசல் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாதா? அதை பத்தி பேசல. இங்க கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு சில பேர் கிருபை. கொடுக்கறது ஒரு gift தெரியுமா? அது ஆண்டவர் தருவார். அது ஒரு சில பேருக்கு மாத்திரம், வெகு சில பேருக்கு வைத்திருப்பார். அப்படிப்பட்டவங்கள நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்தப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வீடே வித்து கொடுத்து வந்திருக்காங்க. அது ஆண்டவர் அவங்களுக்கு வைத்த அழைப்பு. ஆனா நம்ம எல்லாருக்கும் அந்த அழைப்பு ஆண்டவர் வைக்கல. அதுக்காக நீங்க வீடை வித்து கொடுக்கணும் கிடையாது. இதுல என்ன சொல்ல வருதுன்னா, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாருக்காக பயன்படுத்தினார்கள்? தேவனுடைய ராஜ்யம் கட்ட பயன்படுத்த. அதாவது அர்த்தம். இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இதை நான் யாருக்காக பயன்படுத்த கொடுக்கிறேன்? தேவனுடைய ராஜ்யம் கட்டுப்பட பயன்படுத்த கொடுக்கிறேன். என் சபையில தேற்றப்படுறவர்கள் பயன்படுத்த கொடுக்கிறேன். சபை தேவைகள் சந்திக்கப்பட பயன்படுத்த கொடுக்கிறேன். அதுதான் இந்த இடத்தோட வசனத்தோட அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன். இவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 4:34 பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அடுத்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இந்த காரியங்கள்ல யார் அண்டையில கொண்டு வந்தார்களா? வீடுகள் நிலங்களை வித்து அந்த உதவி செய்யற பணங்களை யாருக்கிட்ட கொண்டு வந்தாங்களா? அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவை, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, அவனவனுக்கு தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறையில்லாதது. இவங்க எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை என்ன ஆகல? என்ன ஆகல? உங்க ஆலயத்துல விதைத்ததுனால, உங்க காணிக்கைகளை விதைத்ததுனால, உதார்த்தமாய் கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கை குறைபடலையா? அதே சமயம் என்ன சொல்லுது? அவங்க எங்க கொண்டு வந்து கொடுத்தார்களா? எங்க கொண்டு வந்து கொடுத்தார்கள்? அப்போஸ்தலர் அவர்கள் தான் பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்ய ஏவுவார்னா அது எந்த வழியா தான் உதவி செய்ய ஏவுவார்? பைபாஸ் பண்ணி போக விட மாட்டார். ஊழியக்காரனுக்கு பைபாஸ் பண்ணி பாஸ்டருக்கு மறைச்சதை செய்ய சொல்ல விட மாட்டார். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவியானவங்களை நடத்துவார்னா நீங்க சக விசுவாசிகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது எப்படியாதான் ஹெல்ப் பண்ணுவீங்க? எப்படியாதான் ஹெல்ப் பண்ணுவீங்க? சபையில வைத்த ஊழியருக்கு தெரியப்படுத்தி தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்களாம்? பாதத்தருகே கொண்டு வந்து வைத்தார்களாம். எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா? பேதுரு கத்துக் கொடுத்தாரா? பவுல் கத்துக் கொடுத்தாரா? இல்ல, அவர்களுக்குள்ள இந்த ஆவியானவர் என்ன பண்ணணுன்ற ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்? அவர்கள் யாரால நடத்தப்பட்டார்கள்? ஆவியானவரால. இன்னைக்கு கவனமா இருக்கணும். உதவி ஏன் ஊழியக்காரன் பண்ணணும்? வாசிக்கலாமா? அதுல 1 கொரிந்தியர் பாருங்க. 1 கொரிந்தியர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். 1 கொரிந்தியர் 6:8. இவங்க ஊழியர் மூலியமாய் போகாதனால இந்த ஆதி திருச்சபை பேபி கிறிஸ்டியன்ஸ் என்ன அடைஞ்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:8. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடனும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 6ஆம் வசனம் பாருங்க. சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான். இதுக்கு அப்புறம் தான் அந்த 2 வசனம் மாத்தி போட்டு நினைக்கிறேன். சரி, 1 கொரிந்தியர் 6:8 தான் சொன்னேன். அப்ப பாருங்க, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கொரிந்து சபையில இவங்க உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாருடைய நாலேஜ் இல்லாம? பவுலுடைய நாலேஜ் இல்லாம உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலருடைய நாலேஜ் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா எங்க போய் முடிஞ்சிச்சுன்னா வழக்குக்கு நேராக கொண்டு போயிருச்சு. இவன் என்கிட்ட இதை வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான், இதை ஏமாத்திட்டான், அதை ஏமாத்திட்டான், நான் இந்த பணத்தை கொடுத்தேன், இந்த பொருள் அபகரிச்சுக்கிட்டான்னு சொல்லி பிரச்சனை. இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமா மாறிடுச்சு? குடுத்தல் வாங்கல போராட்டம் அடிதடியா மாறிடுச்சு. அடிதடியா மாறி எங்க வரைக்கும் போயிட்டாங்க? அவங்க கொரிந்து சபை கோர்ட் வரைக்கும் போயிட்டாப்ல. அதான் நேரத்தில் பவுல் சொல்கிறார், நம்மள ஆண்டவர் எங்க யார நியாயம் தீர்க்க வச்சிருக்கிறார்? தூதனை நியாயம் தீர்க்க வச்சிருக்க நம்ம எங்க போய் நிக்கிறீங்க? அஞ்ஞானியான ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல போய் நிக்கிறியே. இது நீ உனக்கு சபைக்குள்ளே நீ இதை என்ன பண்ணிருக்கலாம்? அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு பவுல் புத்தி சொல்கிறார். சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் ஏமாத்துறான் உதவின்ற பேர்ல. இந்த 5,000 கொடு, நான் என்னவா தரேன், இந்த காசை கூட நான் அந்த வேலையை வாங்கி தரேன். இப்படிதான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்க. இவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி யார்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அப்போஸ்தலர்ட்ட மட்டும் சொல்லிடாத, நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி தரேன். இப்படி போய் கடைசி அது எங்க போய் நின்றுச்சு? கோர்ட் வரைக்கும் போய் நின்றுச்சு. இப்ப பவுல் அவங்களை பார்த்து புத்தி சொல்கிறார். பாருங்க என்ன சொல்றா பாருங்க. எப்ப பாருங்க 8ஆவது வசனம் புரியும். நீங்கள் அநியாயங்கள் செய்கிறீர்கள், நீ அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள். சபையை நீ என்ன பண்ற? சபைக்குள்ள என்ன பண்ற? சகோதரனுக்கு நீ என்ன பண்ற? நீ அநியாயம் பண்ற.
உனக்கு சபைக்குள்ள இன்னொரு சகோதரன் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற, அவனை நீ நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, அதெல்லாம் சொல்றாரு பாருங்களேன். இதெல்லாம் பண்றவங்க எதுக்குள்ள இணைய முடியாதுன்னு சொல்ற, கடைசியா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இணைய முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் அந்த பேட்டர்ன் இருக்கு. இப்ப அப்போஸ்தலர் பவுல் கையில கொடுத்தா பவுல் சொல்லியிருப்பார், நீங்க இந்த உதவி செய்யலாமா வேணாமான்னு சொல்லியிருப்பார். சொல்றவங்க புரியுதா? இந்த காரியம் நீ ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு யார் சொல்லியிருப்பார்? பவுல் சொல்லியிருப்பார். நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், ஆவியானவர் நம்ம நடத்துவார்னா நம்ம எந்த வழியா தான் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்? சபையில இருக்கிற ஊழியர் மூலியமா தான் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு புரியுதா? இங்க கொரிந்து சபையில என்ன நடந்துச்சு? இதான் பிரச்சனையா மாறிச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள இந்த காரியங்கள் நடக்குதா? நான் சில நேரத்துக்கு பெங்களூர்ல நிறைய பெரிய பெரிய சபைக்கு போயிருக்கேன். நிறைய சர்ச்சஸ்லயும் ஒரு சில சர்ச்சஸ்லயும் நான் இருந்திருக்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு ஆவியான சில காரியம் வெளிப்படுத்துறது, ஒரு சில விசுவாசியெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதுக்கு தான் வருவாங்க தெரியுமா? எல்ஐசி பாலிசி சொல்லதான் உள்ள வருவாங்க. சபை பெரிய சபையா இருக்கும், எல்ஐசி பாலிசிக்கு ஆள் பிடிக்க வருவாங்க. ஏன்னா யார் வரா யார் போறன்னே தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பேச வருவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆள் பிடிக்கிறதுக்காக தான் உள்ள வருவாங்க. சில பேர் பிசினஸ் வளர்க்க, கார்பெண்டரிங் ஒர்க் இருக்கும், சரி உள்ள போனா நிறைய குடும்பம் வரும், கார்பெண்டரிங் வேலை பார்க்கலாம். எனக்கு சில நேரத்துக்கு ஆவியானவர் காட்டுவார். ஏன்னா அவங்களை பார்க்கும் போதே தெரியும் அவங்க அனல் இல்லாம குளிர் இல்லாம தான் இருப்பாங்க. உங்க விசிட்டிங் வரும்போது தெரியும் அவங்களுக்கு இவங்க எப்படி சபைக்குள்ள வராங்கன்ற கேள்வியே வரும். அப்ப இவங்க உள்ளுக்குள்ள வரதே எதற்கு? தனக்கு சுய லாபம் உண்டாகிறதுக்காக. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம உதவி செய்கிறவளாக இருக்கணும். அதே சமயம் எப்பேற்பட்ட உதவி செய்கிறவளா நம்ம சபைக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு சபையில இருந்து ஏதாவது கிடைக்குமா, நம்ம உள்ளுக்குள்ள நம்ம பிசினஸ் ப்ரமோட் ஆகுமா, கொடுத்தல் வாங்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் எந்த காரியமே சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆவியானவர் இருந்தா இதே பாருங்களேன், ஒரு உதவி செய்யும் போது அது ஊழியர் மூலியமா போச்சுன்னா ஆவியானவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துவார்? இதை உங்களுக்கு பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, ஊழியர் சொல்லிட்டு போயிடுவார். ஆமாவா இல்லையா? ஒருத்தவர் கேட்கிறார், எனக்கு 5000 ரூபாய் கொடுங்க, வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்றத பாஸ்டர் சொல்ல, பாஸ்டர் இந்த விசுவாசி எனக்கு வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன், 10,000 ரூபாய் கேட்கிறான்றார். ஊழியக்காரர் என்ன பண்ணுவாப்ல? ஆண்டுடைய அபிஷேகம் உள்ள இருக்கிறதுனால இதுக்கு நீ கை கோருங்க, கை கோராதீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவார். அப்ப எந்த சிக்கல் உள்ள வராது. உதவி செய்யறதுனால சபைக்குள்ள என்ன வராது? சிக்கல்கள் வராது. பேர் புரியுதுங்க? தேவ பிள்ளைகளே, நம் உதவி செய்யறதும் கவனமா இருக்கணும். அதான் வசனம் அங்க அழகாய் சொல்லுது பாருங்களேன். ரொம்ப பிடிச்ச வசனம், திரும்ப அந்த வசனம் அதே விடுங்களேன். 2:46 பாருங்களேன். அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுபவம் தரித்திருந்து அப்பம் பெற்று எல்லாம் பண்ணி கபடில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். இந்த சபைக்குள்ள எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சா? கபடில்லாத இருதயம். ஒரு ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, அவங்களுக்கு என்ன ஹார்ட் இல்ல, கன்னிங் ஹார்ட் அவங்களுக்குள்ள இல்லையா? என்ன ஹார்ட் இல்லாத ஃபெலோஷிப் இருந்துச்சு? கன்னிங் ஹார்ட். ஒரு கன்னிங் ஹார்ட்டோட அவங்க உதவி செய்யல. எத்தனை பேர் புரியுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவியை வாங்கினவர்களும் உதவி வாங்குற நிலைமையிலே இருப்பேன்ற நிலைமையில இல்ல, உதவி வாங்கினவர்கள் நாளடைவில் உதவி செய்வர்களாய் மாறிட்டார்கள். ஆனா அதே கன்னிங் ஹார்ட் இருந்துச்சுன்னா, சரி சபைக்கு போனா எனக்கு உதவி வந்துகிட்டே இருக்கும். ஆனா கன்னிங் ஹார்ட் இல்லாத போது, நான் இப்ப வாங்குறேன், ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் நான் ஒரு நாள் கொடுக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் புரியுது? அப்ப ஆவியானவர் எவ்வளவு அழகாய் நம்ம கற்றுக் கொடுக்க பாத்தீங்களா? ஆதி திருச்சபையில இந்த வார்த்தை ரொம்ப கபடம் இல்லாத இதயத்தோடு. அதை வாசிக்கும் போது யோசித்தேன், எப்படி வீடு ஆஸ்தி எல்லாம் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க கொடுத்தா பாசம், எனக்கு கொடுத்தா கொடுக்கலான்னு ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வருமே. சரிசமாய் குறைவுக்கு ஏற்ப. அப்படின்னா என்ன? ஒரு வீட்டுல 10,000 கொடுத்திருப்பாரு, இன்னொரு வீட்டுல 20,000 கொடுத்திருப்பாரு, இன்னொரு வீட்டுல 30,000, இன்னொரு வீட்டுல அவர் 5,000 தான் கொடுத்திருப்பாரு. அப்ப சண்டை வருமா வராதா? ஏன் மாத்தி மாத்தி கொடுத்தீங்க? அப்பதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், ஆவியானவர் உள்ள இருந்ததுனால அவங்களுக்குள்ள என்ன இருதயம் இல்ல, கபடற்ற இருதயம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. நம் சபைக்குள் உதவி செய்கிறவளா இருக்கணும். ரெண்டாவது, உதவின்ற வெறும் பண உதவி மட்டும் கிடையாது. இந்த இடத்துல ஆதித்ய பண உதவி மட்டும் பண்ணல, அவங்க ட்ரெயின் பண்ணாங்க, வேலை இல்லாத படிக்க வைத்தார்கள். ஏன்னா அப்பதான் அவங்க அடுத்து என்ன பண்ண, அவங்க சொந்த காலில் நிக்க முடியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம உதவி பெற நிலைமையில இருக்கிறத குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆனா எப்பவுமே உதவி பெற நிலைமையில இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க வேலை இல்லாம உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொரு இடத்துல கடன் இதோட அவங்கள பார்ட் டைம் வேலை பண்ண உற்சாகப்படுத்துங்க. பார்ட் டைம் வேலை எங்கேயா சேர்த்து விடுங்க அவங்கள. இது ஒரு உதவி தான் தெரியுமா?
ஆனா இந்த உதவி நாம் காசு கொடுக்கிற உதவியோட மேலான உதவி. ஒரு நாள் அவங்க கடன்ல இருந்து வெளியே வருவாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்களே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, சொந்த காலில் நிக்க ஆரம்பிப்பாங்க. 4 பேர் இவங்க உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்க, புரியுதா? அப்ப ஒருவருக்கு நம்ம உதவி செய்யணும். அதே சமயம் எப்படிப்பட்ட உதவியா இருக்கணும்? ஞானமாய் செய்யணும், ஊழியர்கள் மூலமாய் செய்யணும், கபடம் இல்லாமல் உதவியை வாங்கணும், கபடம் இல்லாமல் உதவியை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சை ஆரம்பிச்சப்ப எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது என்ன தெரியுமா? இந்த மணி விஷயம் தான். சுவிசேஷம் அறிவிக்க போவோம், சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. ஆனா ஒரு இன்சிடென்ட் சொல்றேனே, ஒருத்தர் போன் பண்ணி ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போனேன், இந்த கபோர்டு செய்ய போனேன். அவர் பின்மாற்றத்துல போன ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னேன், சர்ச்சுக்கு வரல, எதுவும் பண்ணல, ஆண்டவரை ஏத்துக்குள்ள, பின்மாற்றத்துல மாறல. ஒரு 3 வாரம் கழிச்சு போன் பண்ணா, பாஸ்டர் எனக்கு 12,000 போட்டு விடுங்க, வீட்டுக்கு வாடகை கட்டணும்னாரு. எவ்வளவா சொல்லுங்க சத்தம். பாத்தீங்களா எங்க நிலைமையெல்லாம்? பாத்தீங்களா? 12,000 போட்டுங்க, வீட்டுக்கு வாடகை கட்டும், நாளைக்கு கொடுத்துருவேன். எனக்கு இன்னொரு கேள்வி, நாளைக்கு கொடுப்பீங்கன்னா நாளைக்கு ஹவுஸ் ஓனர்ட்ட பர்மிஷன் கேட்டு நாளைக்கு நீங்களே கொடுத்துடலாமே? நம்ம கேட்க முடியாது. ஆனா எனக்கு யோசனை, நான் சொன்னேன், பிரதர் நம்ம சர்ச்சில் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ற பாலிசியே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு அவளை கிடையாது. அவளை இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கொடுத்தோம்னா மைண்டு மாறிடும். இது கிடையாது. போனை வச்சுட்டாரு, போன் அடிச்சா எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி நிறைய காரியம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு விசுவாசி உள்ள வந்தாங்க, 500 ரூபாய் கொடுக்கலன்னு போயிட்டாங்க. அது 500 ரூபாய் கொடுக்கல. இதெல்லாம் இருந்தப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இத வேதத்தின்படி பண்ண முடியாது. முதல்ல அவங்களுக்கு கொடுத்தோம்னா, அவங்களுக்கு ஆவியானவர் உள்ள இருந்தாதான் அதை வாங்குற இருதயம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இதை கொடுக்காட்டினா ஆத்மாவில் ஆண்டவர் சொன்ன பத்தி நீ கவலையப்படாத. என்ன காசுக்காக ஒரு நபர் உள்ள வந்தாங்கன்னா எதை ஏத்துக்க மாட்டாங்க? சத்தியம் உள்ள போகாது. எதற்காக தான் உள்ள வருவாங்க? அவங்க காசுக்காக மாத்திரம் தான் உள்ள வருவாங்க. நீ அதை பத்தி கவலையப்படாத. ஆனா இது எனக்கு அநேக நேரத்தில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஆரம்ப ஒழித்து அது ரொம்ப சேலஞ்சிங். 5,000 கொடுங்க, 2,000 கொடுங்க, 3,000 கொடுங்க, அப்படியும் சில பேருக்குலாம் போட்டு விட்டுருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒரு காசு வந்தது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில நேரத்துக்கு சரி வராட்டினாலும் சரி ஏதோ ஒரு தேவைன்ற அனுப்பி விட்டுருவேன். ஆனா வராதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் அனுப்பிவிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா என் அனுபவத்துல தெரியும். ஆனா எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உதவி செய்யும் போதே ஞானத்தோட உதவி செய்யணும். சரிங்களா? பண உதவி செய்யற தப்பு கிடையாது. ஆனா நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஞானம் இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னா நமக்கு ஞானம், அந்த உதவி செய்யணுமான்ற ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. நான் அதுக்கு மாறா என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்களுக்கு வேலை சரியில்லையா சொல்லுங்க, வேற ஏதாவது வேலை கிடைக்குதான் ப்ரேயர் பண்ணுவோன்னு. இதோட நல்ல வேலை ஆண்டு தருவார். உங்களுக்கு புரியுதா? இல்லையா? ஒரு நாள் இதை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு 70 வயசு பாஸ்டரமா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துருந்தப்ப சபை ஐக்கியத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சபைக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு ஐக்கியத்தை பேசிட்டு இருந்த போது இந்த கொடுத்தல் வாங்கல் சம்மந்தம் வந்தப்ப அந்த பாஸ்டர்மா 70 வயசு அந்த பாஸ்டர்மாக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பத்தி அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. 70 வயசு பாட்டிமாக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்காரு அந்த ட்ரெண்ட்ல இருக்கிற ஷேர் மார்க்கெட் சம்பந்திங்க பத்தி. அப்ப அவங்க சொல்றாங்க, ஷேர் மார்க்கெட்டை சபைக்குள்ள கொடுத்தல் வாங்கல் இருக்க கூடாது, சர்ச்சுக்குள்ள இங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அதை கொடுத்து வாங்குற பழக்கங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிவிட்டாங்க. அப்ப 2 குடும்பம், ஒரு குடும்பம் முடிச்சதுக்கப்புறம் பாஸ்டர் மாட்ட அப்படி இருந்தாங்க. மேலங்களையும் பார்த்தாங்க, என்ன வயசான அம்மாவா இருக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுறாங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு பிரதர் இந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்க, எங்களை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க ஒரு பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணோம். அது மாத்திரம் இல்ல, நாங்க இன்னொரு ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் பண்ணோம் சர்ச்சுக்குள்ள, அவங்க இன்னொரு ஃபேமிலி, மொத்தம் 3 ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி மொத்தமா என்ன ஆயிடுச்சு, மொத்தமா ஊத்திக்கிச்சு. அந்த பிரதர் சொல்லியிருக்காரு, எக்காரத்தை கூட யார்ட்ட சொல்லிடக்கூடாது, நீங்க இதை பாஸ்டர் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் வாங்கியிருக்காப்ல. ஆசையை காட்டி இவங்களும் கொடுத்துட்டாங்க. மொத்தமா போச்சு. 3 குடும்பம், 3 பேருக்குள்ள 4 குடும்பம் பேசிக்கிறது கிடையாது. ஆனா ஆராதனைக்கு வருவாங்க, ஒரே சபை, ஒரே, அது எப்படி இருக்கும், ஐக்கியம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. 4 பேர் மூஞ்சியை பார்த்துக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இப்ப பாருங்களேன், இது அவங்க ஸ்டார்டிங்கே ஊழியக்காரன் போய் சொல்லியிருந்தா ஊழியக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதை நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி ஈஸியா முடிச்சிருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தரை விசுவாசின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, கர்த்தர் வைத்த கண்காணி மூலியமாக வர எந்த, அவருக்கு மறைத்து செய்யற எந்த உதவியுமே அது தேவன் அதை அங்கீகரிப்பது கிடையாது சபைக்குள்ள. அது ஒரு குழப்பத்தை தான் அது உண்டு பண்ணும். அது எனக்குமே நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுது? அப்ப நம்ம உதவி செய்ய நம்ம இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட உதவியை செய்யணும்? ஞானமாய் ஆவியானவர் நம்ம நடத்துவார். சொல்ல உங்களுக்கு புரியுதா?
இப்ப இதுதான் வந்து சரீர பிரகாரமான ஐக்கியம். பாவியானவர் நமக்கு இந்த காலை வேளையில நம்ம எப்பேற்பட்ட ஐக்கியத்துல வளரணும்னு விரும்புகிறார்? சரீர பிரகாரமான ஐக்கியத்துல சபை வளரணும். சரிங்களா? அது 3 காரியங்கள் பார்த்தா, ஒண்ணு வந்து என்ன, ஒருவரை நாம் தேற்ற வேண்டும். அடுத்து என்ன பண்ணும்? பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியம். அப்புறம் என்ன பண்ணணும்? உதவி செய்ய நம்ம என்ன பண்ணணும்? முன் வருகிறவா இருக்கணும். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்குறீங்க இந்த வார்த்தைக்கு? இந்த வார்த்தைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஐக்கியத்தை கர்த்தர் வைத்த சரீரத்தில் நான் இப்படியாக சரியாக நான் வளரணும் என்று விரும்புகிறவர்கள் எழும்பி நிற்போமாக. எழும்பி கண்களை மூடி நாம் ஜெபித்து நம்ம எல்லாம் நிறைவு செய்வோம். தேவ சரீரத்துல நாம் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிப்போம். அப்படியே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். யாருக்குள்ள ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா, ஒருவேளை இந்த காரியங்கள்லாம் நீங்க மீறி இருப்பீர்களானால் ஆண்டவரை பார்த்து அப்படியே மன்னிப்பு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உன் சரீரத்தை ஆண்டவரே நான் துக்கப்படுத்தினதுக்காக நீ மன்னிங்க. எனக்கு இந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்காம உணராம நான் ஆண்டவரே என்னுடைய வழிகளில் சென்ற காரியங்களை ஆண்டவரே இந்த காலை வேளை எனக்கு மன்னிப்பீராக என்று சொல்லி மனமனை தாழ்த்தி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? முதலாவது நம் சரீர பிரகாரமான ஐக்கியத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்குறீங்க? ஆண்டவரே, இனி என் சரீரம் சபைக்காக, சபையின் ஐக்கியத்துல ஆண்டவரே ஒரு பங்காக இருக்குன்னு சொல்லும். கரங்களை உயர்த்துங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றது மாத்திரம் கிடையாது. இனி என் சரீரத்தை வைத்து நான் சபைக்கு ஆண்டவரே ஒரு ஐக்கியப்பட ஆண்டவரே சரீரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது ஆவியானவனை நடத்தும் போது ஒருவர் தேற்றுவதில் வளருவோம். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி எனக்கு தேற்றுகிற இருதயத்தை கொடுங்கப்பா. கேளுங்க, ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சக விசுவாசிக்காக ஒரு தேற்றுகிற ஒரு இருதயம், அவங்களை விசாரிக்கிற ஒரு இருதயம், அவங்க மேல் கரிசனை கொள்கிற ஒரு இருதயம், அவங்களுக்காக பாரப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு நீ தருவீராக. கேளுங்க, அவளை தேற்ற வேண்டும். கண்ணீரை துடைக்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், தேற்றுங்க. அது எப்படிப்பட்ட தேற்றுதலா இருக்கணும்? பக்தி விருத்தி உண்டு பண்ணுகிற தேற்றுதலா இருக்கணும். ஆவியானவர்ட்ட ஞானத்தை கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் தேற்றுறது ஒரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத தேற்றுதலாய் மாறிய கூடாது அப்பா. இட் மஸ்ட் பி a pure relationship, it must be a pure fellowship. கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஐக்கியம் சுத்தமுள்ள ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவரே, நான் எல்லைக்கு மீறி எதையும் பண்ணிடக்கூடாதப்பா. கேளுங்க பார்க்கலாம். ஆண்கள் ஆண்களோடு பேசும்போதும், பெண்கள் பெண்களோடு பேசும்போதும், ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசும்போதும், பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்போதும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பவுண்டரிஸை கத்துக் கொடுங்கப்பா. கேளுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொரிந்து சபை இருந்தது போல, பவுல் சொல்லி இன்னும் மனமாரமா இருந்தது போல நான் இருந்துடக்கூடாது. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. அல்லேலூயா. அடுத்து கேளுங்க, ஆண்டவர் ஒருவர் தேற்றும் போது அவங்களுடைய காரியங்களை எனக்கு ஷேர் பண்ணும்போது என் இருதயத்துக்குள்ளேயே வச்சுக்குவேன். ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொன்னா சபையில அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரை மனசுக்குள்ள வச்சுக்கதான் நான் கேட்கிறேன். அவங்களுக்காக ஜெபிக்கதான் நான் கேட்கிறேன். நீங்க ஒருவேளை அவங்க குடும்ப பிரச்சனையை கேட்டு நீங்க ஜெபிக்கலைன்னா, வேத வசனத்தின்படி நாம் குறை பேசுகிறவர்களாக இல்லைன்னா காசிப் பண்றவர்களாக இருக்கிறோம். கேட்டுவிட்டு கடந்து போற உலக பிரகாரமான நபராய் மாறிடும். நீங்க ஒப்பு கொடுங்க, அந்த குணம் எனக்குள்ள வந்துடக்கூடாதப்பா. காசிப் பண்ற குணம் வந்துடக்கூடாது. மத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிற குணம் எனக்குள்ள ஒரு நாளும் வந்துடக்கூடாதப்பா. நீங்க உலகத்துல பாருங்க, மனுஷன் ஒவ்வொரு வீட்டா சாயந்தரம் 4 மணி 5 மணி உட்கார்ந்து என்ன ஊரு கதை உலக கதையை பேசுறதுதான். நீங்க அப்படிப்பட்டவளா நம்ம சபைக்குள்ள இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. நீங்க ஆவியானவர் நம்மளை அழைப்பாருன்னா நாம் தேற்றுகிறவர்களாக, ஒருத்தவங்க விஷயத்த சொல்லும் அவங்களுக்காக ஜெபிக்கிறவரா இருக்கணும். அளப்புண்டாக்குறவர்களாக இல்ல. ஒரு குடும்பத்துக்குள்ள நான் அதிகாரத்தை மீறி நான் நுழையக்கூடாதப்பா. அவங்க குடும்ப காரியத்துக்குள்ள அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்து ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியம். அப்படியே எல்லாரும் கரங்களை கோருங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் ஒரு லைன்ல இருக்கிற எல்லாரும் அப்படியே கரங்களை கோருங்க. பக்கத்துல சேர்ஸ் அப்படியே கரங்களை கோர்த்து நீ கேளுங்க பார்க்கலாம். அந்த பலனை கொடுங்க பார்க்கலாம். கேளுங்க. எப்சிபா பக்கத்துல கை பிடிமா பிடிங்க. அப்படியே அந்த சேர்ஸ்ல பக்கத்துல சேர்ஸ் அப்படியே கை பிடிங்க. இந்த கை பிடிங்க பிடிச்சு ஆண்டவரே ஒரு பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியத்தை தாங்கப்பா. கேளுங்க பார்க்கலாம். ஜெபிங்க. கர்த்தர் நமக்கு அதை தருவா. கர்த்தர் நமக்கு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவா. இவ்வளவுதான் சத்தமா உங்களுக்குள்ள, அவ்வளவுதான் அந்த பாரமா. இன்னைக்கு நம்ம குடும்பமாய் இருக்கலாம். அது விலையேற பெற்றது. எல்லாத்துக்கும் சபை உங்களுக்கு நிக்கும். நல்லது கெட்டது முடிவு பரியந்த வரைக்கும் நீ கீழே விழும்போது, நீ சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் யாருமே இல்லைன்ற நேரத்துல சபை நிக்கும். நாம் ஒருவராய் இருப்போம் என்றால் தேவ சரீரமாய் இருக்கிற நாம் ஒவ்வொரு அவயங்களையும் நாம் தேற்றுகிறவர்களாக இருப்போம். நீ கேளுங்க, பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியம். கேளுங்கப்பா, ஏற்ற தாழ்வு எனக்குள்ள வரக்கூடாது. பணக்கார ஏழை சிந்த வரக்கூடாது. படித்தவங்க படியாதவங்க வரக்கூடாது. கேஸ்ட் சிஸ்டம் ஒரு நாள் வரக்கூடாது. கேளுங்க, ஒரு நாள் வரக்கூடாதப்பா. ஒருத்தவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்து நாம் பழகக்கூடாது. கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க. ஒரு பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியம் வேண்டும்.
அப்படிப்பட்ட குடும்பமா எங்களை மாத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அடுத்து கேளுங்க பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் ஐக்கியம். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவங்க எல்லாரும் வெற்று வந்து சபை வளரட்டும், சபை தேவை சந்திக்கப்படட்டும், சமுதாயம் வளரட்டும், என் குடும்பத்துல சபையில இருக்க என் குடும்ப நபர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும்னு அவங்க என்ன பண்ணாங்க? பொருளாதாரத்தை விளைத்தார்கள். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஆஸ்தியை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக, சபையின் ஃபங்க்ஷனுக்காக நான் பயன்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மாத்திரமல்ல, என் சபையில ஒருத்தவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அவங்களுக்கு உதவி செய்ய நான் முன் வருகிறேன். படிக்க வைக்க, வேலைக்கு ஆண்டவரை நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்க வைக்க உதவி செய்கிறேன். கேளுங்க. அதே சமயம் ஞானத்தோட உதவி செய்யணும். கேளுங்க பார்க்கலாம். அந்த விஸ்டமை கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவர் உள்ள இருப்பார்னா நம் ஞானத்தோட உதவி செய்யற கிருபையை தருவார். கேளுங்க, அப்படியே ஜெபிங்க. ஊழியருக்கு மறைத்து எந்த உதவியும் மற்ற நபர்களுக்கு போகக்கூடாது. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அல்லது சபைக்கு வைத்த கண்காணி மூலமாகவே சபையின் சரீரத்தை போஷிக்க எனக்கு கிருபை தருவீராக. கேளுங்க. அதே சமயம் ஞானத்தை தாங்க டேடி. அதே போல கேளுங்க, அப்படியே கேளுங்க பார்க்கலாம். வேலை இல்லாதவங்க நல்லா மேல வரட்டும் சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். பண தேவையில இருக்கவங்க பண தேவை சந்திக்கப்படட்டும். அவங்க பண தேவை சந்திக்கப்பட்டு அவங்க 4 பேர் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். உதவி பெறுவதை குறித்து நம்ம ஒரு நாளும் கூச்சப்படக்கூடாது. நீ உதவி பெறும் போதெல்லாம் உங்க இதயத்துல இருக்கணும், நான் எப்ப உதவி செய்ய ஆரம்பிக்க போறேன், அப்படியா என்னை மாத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு அது கிருபை தாங்க. சபைக்குள்ள உதவி செய்கிற ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஆவியானோட ஆளுமைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நான் ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் சரீர ஐக்கியத்திலும் வளரணும் விரும்புகிறேன். ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க. காய் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆதி திருச்சபையை போல எங்கள் சபை மாறட்டும் அப்பா. ஆதி திருச்சபையில சபை எப்படியாக ஆவியானவர் வழிநடத்தினாரோ அதே போல இந்த நாளில் எங்களுக்கு சரீர ஐக்கியத்துல சபை எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒருவரை தேற்றக்கூடிய இருதயத்தை தாங்க. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பிரிவினை இல்லாத ஒரு ஐக்கியத்தை கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை உதவி செய்யும் ஐக்கியத்தை கொடுங்க. ஆவியானவர் எங்களை நீர் வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல போன வாரம் கேட்ட செய்தியை போல ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் ஆராதனை ஐக்கியத்திலும் ஜெப ஐக்கியத்திலும் ஊழியங்களிலும் ஆண்டவரே சாட்சி பகிர்வதிலும் ஆண்டவரே நாங்கள் தரித்திருக்க எங்கள் கிருபை கொடுங்கப்பா. எங்கள் சபைக்கு ரோல் மாடல் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்துல இருக்க போய்கொண்டிருக்க சபையை நாங்க பார்க்கல. ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்துங்க. எங்களை ஆளுமை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். சீர்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபையை ஆண்டவரே ஆதி திருச்சபை போல மாத்துங்கப்பா. அதே போல அது மாறட்டும் ஆண்டவரே. ஆதி திருச்சபைகளாக ஒரு நாட்களில சபைகள் மாறட்டும். எங்கள் சபைகளை பார்த்து அநேக சபைகள் அவ்விதமாய் மாற உயிரடைய கத்த கிருபை தாங்கப்பா. அந்த கிருபைகளை எங்களுக்கு வைப்பீங்கப்பா. உப்பாயும் வெளிச்சமாய் இருக்க கிருபை கூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.